மக்களே ஒரு பழமொழி உண்டு. "டேய் நீ எதிரிய கூட எதிரியா நெனச்சு அவன வந்து பகச்சுக்கோடா, பிரச்சனை கிடையாது. ஆனா உன்னுடைய நண்பன மட்டும் பகச்சுக்காதடா" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க நண்பன பகச்சுக்கிட்டா பரவால்ல. ஒரு சில நாள் வந்து டேட் பண்ண ஒரு காதலன வந்து பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு பார்வதி அவர்கள பார்த்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, கமருதீன் குடுத்த பதிலடி அந்த அளவுக்கு வந்து இருந்தது. எந்திரிக்க முடியாத ஒரு பதிலடின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, பார்வதி அத லெஃப்ட் ஹேண்ட டீல் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாரி வந்து போயிட்டாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல முழுசா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் பிரஸ் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். நெறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க. ஆனா லைக் போட மாட்டேங்கிறீங்க. பார்த்து போட்டு விடுங்க. ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு டாஸ்க் வந்து குடுத்தாங்க இல்லையா? யார்ரா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்ல வந்து பார்வதி அவர்களுக்கு கிடைத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம் கார்டை வைத்து அவர்களுடைய ஐடி கார்டாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய பார்வதி அவர்கள் ரொம்ப நேரம் யோசிச்சு முதல் நபராக கமருதீன் அவர்களை வந்து சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் வந்து அடிக்கடிக்கு சண்டை போடுவார், தள்ளுமுள்ளெல்லாம் ஈடுபடுவாப்புல. ஆனாலையும் ஐயையோ நான் அந்த மாதிரி பண்ணல, ஐயையோ நான் இப்படி நினச்சி பண்ணல, நான் நல்லவன் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லி விக்டிம் கார்டோட எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே வந்திருப்பார். அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை கேட்குறீங்களே, என் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு எல்லாம் சில நேரங்களில் கேட்பார். அதனால் விக்டிம் கார்டு மாதிரி ஐடி கார்டாக வச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து கமருதீன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கமருதீன் ஒரு ரிப்ளை கொடுக்குறாப்புல. நான் போட்ட சண்டையெல்லாம் உன்னால தானே போட்டேன், உனக்காக தானே போட்டேன், உனக்காக சண்டை போடும்போது மட்டும் இனிச்சுதா, இப்போ மட்டும் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் செமையாக கமெண்ட் அடித்தார். அது வேறு லெவலில் வந்துருந்தது. ஆக்சுவலாக அது உண்மை தான். கமருதீன் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து திவாகர் கிட்ட பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பார். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை வந்து ஹட் பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, பார்வதி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுக்காக கமருதீன் அவர்கள் வந்து அடிக்கிற நிலைமைக்கு வந்து போயிருந்தாப்புல. சொல்லப்போனால் திவாகர் அவர்கள் என்ன வேணா ஆகட்டும்டா, நான் அடிச்சுட்டு வெளியே கூட போயிடுறேன், ரெட் கார்டு கூட வாங்கிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்வதிக்காக பயங்கரமாக சப்போர்ட்டிவாக தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்துருந்தாங்க. பட் இந்த வாரம் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்ல. மதியமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வெறுப்பேற்றி விட்டாங்க பார்வதி. ஏன்னா பார்வதி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வினோத், திவாகர் இவங்களுக்கெல்லாம் சண்டை வரும்போது, அதே மாதிரி கமருதீனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கமருதீனை கூட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டாங்க. அதனால் கமருதீன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்காரு. ஸோ அதுக்காக தான் சொன்னேன், எதிரியை கூட பகச்சிக்கலாம், ஆனால் ஒரு நண்பனை பகச்சிக்கிட்டீங்க, அதுவும் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச நண்பனை பகச்சிக்கிட்டா இதுதான் நிலைமை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கமருதீன் பார்வதிக்கு சொன்ன இந்த பதிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.